சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கேண்டிடேட் சுற்று 2ல் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பேரிங்கான பிரக்னானந்தா வெர்சஸ் குகேஷ் கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கேமாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. குகேஷ் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. வித் ஒயிட் பீசஸ் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா பான் D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஜென்ரலாகவே நம்ம குகேஷோட கேமோ இல்லை ப்ரக்கோட கேமோ நிறைய பார்த்துருக்கோம். குகேஷ் வந்து D4 பிளேயர் அப்படிங்கிறதும், அதேமாதிரி ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா E4. பட் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அவர் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா D5 இருக்குது. ஈவன் நைட் F6 கூட விளையாடல. பான் டு C4, அதுக்கப்புறம் E6, குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வந்து போர்டில் பார்க்குறோம். வேரியேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் F3, நைட் F6, அதுக்கப்புறம் பான் G3. ஸோ ஃபியன்ஷட்டோ வேரியேஷன், அதாவது கிங் சைடில் இருக்கக்கூடிய பிஷப் வந்து ஃபியன்ஷட்டோ பண்ண பார்க்குறாரு ஒயிட்டு. ஸோ பிஷப் டு B4 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நைட் டு C3. நைட் C3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா D டேக் C4. இதோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் ரொம்ப காமனான மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து பிளாக் பண்ணுறது ரொம்ப காமனான மூவ். பட் கேமில் வந்து ஒரு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாரு. அதை வச்சதுக்கப்புறம் உடனே வந்து D டேக் C4 விளையாடுறாரு. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் வந்து G3 ஆடிருக்கீங்க. நான் அந்த நேரத்தில் இந்த மாதிரி விளையாடும்போது பிஷப் G2 தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ இந்த பானை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் சொல்கிறேன். ஸோ 2 பேரும் கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் குகேஷ் வந்து நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. ஸோ உடனே அந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பான் டு A3க்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் பண்ணுறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. அதனால் பிஷப்பை E7 கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் E4. ஸோ இதுதான் வந்து ப்ரக்கோட ஐடியா. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் சென்டர் வந்து நம்ம வந்து பில்டப் பண்ணோம் அப்படிங்கிறது. பட் இந்த பானை எப்படி ரெக்கவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த E4 விளையாடுறதுனால அவருக்கு ஒரு டெம்போ வந்து பிளாக்கு கிடைக்குது. இப்போ வந்து இஸ் கோயிங் டு ப்ளே பான் டு B5. ஸோ இந்த பான் டு B5 வந்து வரதான் போகுது. இந்த பானை ஹோல்ட் பண்ண தான் போகிறாரு. அப்போ அந்த ஒரு பான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலாக உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான தேவையான அளவுக்கு அவருக்கு கவுண்டர் அட்டாக் ஆர் கவுண்டர் ப்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டெவலப்மெண்ட்டில் லீடில் இருக்கார். ஜஸ்ட் இன்னும் 2 பீஸ் மட்டும் தான் டெவலப் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பிளாக்குக்குமே 2 பீஸ் தான் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த கேம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பான் டு B5, குயின் டு E2 நிறைய கேம்ஸுங்க. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் டேட்டா பேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேம் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேம் தான் இருக்குது. இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் நான் சொல்கிறது. ஸோ குயின் E2 அந்த இடம் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஷப் டு B7 வந்து டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A D1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டை முடிச்சிட்டாரு பிறகு. ஜஸ்ட் இனிமேல் வந்து பான்ஸ் எங்கேயாவது அட்வான்ஸ் பண்ணி பீசஸை ரொட்டேட் பண்ணி கேமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் ஸ்டைலில் ஆர் மிடில் கேமுக்கு கொண்டு போகிறது ஆர் அட்டாக் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ நைட் A5 போகிறாரு. பிஷப்போட டயக்னல் ஓப்பன் பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த பானுக்கு ஒரு ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த B3 ஸ்கொயரில் லேண்ட் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு ஐடியா. பட் முக்கியமாக அவர் இங்கே ப்ரெஷர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இங்கே D5 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. இந்த D5 அட்வான்ஸ் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயினுக்கு நேராக ரூக் இருக்குது. எக்ஸ்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த மூவ் வந்து பாசிபிளாக இருக்குது. E டேக்ஸ் D5, அதுக்கப்புறம் E5. ஸோ இன்னும் அந்த பானை வெட்டக்கூட இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டேரெக்டாக வந்து பானை முன்னாடி புஷ் பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் நான் வந்து அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மூவ் E5 மூவ் ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் ஏற்கனவே இருக்குது. இது யார் விளையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிடையாது. அவங்க ஒரு FMO இன்டர்நேஷ்னல் மாஸ்டராக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டடி பண்ணி வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வெபினாரில் வந்து எனக்கு வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வெபினாரில் வந்து அவர் சொல்லும்போது டேட்டா பேஸில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லோ ரேட்டட் பிளேயர்ஸ் வந்து ஏன்னா கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு ஓப்பனிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு சின்ன பிளேயர் லைக் ஒரு FMO இல்லை வந்து ஒரு 2200, 2300 2400 இப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட கேம்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க டீவியேட் ஆகி விளையாடிருப்பாங்க. அந்த கேமை ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க அதை விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் இந்த கேம் ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு மூவ். இன்ஃபேக்ட் டாப் என்ன சொல்கிறது என்ஜினில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் அந்த E5ல இருக்குது. அண்டு இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து என்ன சொல்கிறது பெஸ்ட் மூவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நைட் டேக்ஸ் D5.
இந்த பானை வந்து வெட்டுறது தான். ஸோ பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு E5 அட்வான்ஸ் பண்ணி நைட்டை கிக் பண்ணுறாரு. இப்போது ரொம்ப டேஞ்சரான ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக. என்ன டேஞ்சரான ஒரு பொசிஷன் அப்படின்னா 2 பான் அப்பில் இருக்கிறார் குகேஷ். ஓகேங்களா? ஸோ E5க்கு அப்புறம் நைட் டு E8. ஸோ நைட் டு E8க்கு அப்புறம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அவருக்கு பர்ன் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் அவுட் பண்ணிட்டார். எல்லாமே ப்ரிப்பேர்டு மூவ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இவ்வளோ மூவ்ஸையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஆடிடுறாரு. ஆனால் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டார் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ பான் டு E6. ஸோ பான் டு E6 வரைக்குமே அந்த நான் சொன்ன அந்த பர்டிகுலர் கேமில் இருக்குது F5. இந்த E6க்கு அப்புறம் 15வது மூல அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா டாப் என்ஜின் ரெக்கமெண்டட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா பான் டு C6. அதாவது இந்த பொசிஷனில் எதுங்க பெஸ்ட் மூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பான் டு C6. இந்த C6 மூவ் தான் அந்த நான் சொல்லிட்டு இருந்த அந்த கேமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் E takes F7 செக், அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F7 அண்ட் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர் ஹியர் ஆல்ரெடி. ஸோ அந்த பானுக்கான காம்பன்சேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உண்மையாகவே தெரியல. ஓகே, பிஷப் ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஈஸியாக ரீரோட் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்கொயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கவலையே கிடையாது. அதனால தான் வந்து பிளாக் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃப்ரம் த ஓப்பனிங் இட் செல்ஃப். ஆனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ கேமில் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கிட்ட ஆர் 30 மினிட்ஸ் கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு குகேஷ். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு F5 வந்து ஆடுறாரு. இந்த இடத்துல விளையாடிருக்கக்கூடிய மூவ் நம்ம அந்த கேமில் சொன்ன பான் டு C6 மூவும் அல்லது இந்த பானை அக்செப்ட் பண்ணுறது. இந்த பானை அக்செப்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இங்கே மட்டும்தான் நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மற்ற இடத்துல பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்காது. ஜஸ்ட் நம்ம இந்த லைனை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் ஒயிட் எப்படி வந்து கண்டினியூ பண்ணணும் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா இந்த பானை டார்கெட் பண்ணணும். எப்படி அப்படின்னா பிஷப் F4 மூலமா இங்கே குயின் அட்டாக் பண்ணுது. ஸோ பிஷப் டு C8, நைட் டு D4 திரும்ப அட்டாக் பண்ணுறோம். ரூக் F6 திரும்ப டிஃபெண்ட் பண்ணுறோம். ரூக் FE1 திரும்பவும் அட்டாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பான் C6க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் C6 பிரில்லியன்ட் நைட் சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் C6, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D5, E டேக்ஸ் D5, அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் D5 செக். இவ்வளோ பெரிய லைனை வந்து கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய ஒரு மூவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். இந்த இடத்துல நீங்கள் கிங்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னா white is completely winning because bishop takes C6. உங்களுடைய குயின் அட்டாக்ல இருக்குது, உங்களுடைய ரூக்கும் அட்டாக்ல இருக்குது, அந்த பீஸையும் அவர் வந்து வெட்டிட்டாரு. ஸோ ஆலினால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெட் லாஸ் பொசிஷன் ஃபார் பிளாக். ஸோ அதனால் இந்த பொசிஷனில் நீங்கள் குயினை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரூக்கால் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ரூக் E6 த்ரெட்னிங் த குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ட்ரேட் ஆகிடுச்சு. நைட் F6 ஒரு டெவலப்பிங் மூவ். இந்த இடத்துல நம்ம வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான பொசிஷன். கிட்டத்தட்ட 9 மூவ் நீங்கள் வந்து பார்க்கணும் வித் ஒரு 2 பிரில்லியண்ட்டான சாக்ரிஃபைஸ். அதுவும் குயினை நாங்கள் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தால் மட்டுமே நீங்கள் சமநிலையை எட்ட முடியும். ஆனால் இதுவும் சமமான ஒரு கேம். எப்படி சமமான ஒரு கேம் அப்படின்னா ரூக்கு ரூக் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்கொயர் பிஷப் இருக்குது, குயினுக்கு பதில் அவர்கிட்ட 3 மைனர் பீஸ் இருக்குது. கிங் சேஃப்டி ஆல்மோஸ்ட் சேஃபாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லைன் தான் இந்த F takes E6. பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் F5 விளையாடுறாரு. ரொம்ப சிம்பிளிஃபைடு மூடு தான். பட் ஓகே, அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நைட் E5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட் F6, குயின் C2. ஸோ குயின் C2 இந்த இடத்துல பிறகு ஒரு 40 நிமிஷம் வந்து திங்க் பண்ணி குயின் C2 வந்து ஆடி இருக்கிறாரு. ஸோ குயின் C2க்கு அப்புறம் அவர் வந்து C6 வந்து விளையாடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ஃபீரியரான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல பிளாக் வந்து ஆக்சுவலாக C5 வந்து விளையாட முடியும். ஐடியா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் D5 விளையாடும்போது நைட் டெக்ஸ் D5, அதுக்கப்புறம் நைட் டு D7 நீங்கள் விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E3 இருக்குது. இந்த குயினை இந்த குயின் பொசிஷன் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது. F takes E3, அதுக்கப்புறம் பிஷப்பை ட்ரேட் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் இஸ் பெட்டர். முக்கியமாக இந்த த்ரூ அவுட் இந்த கேமில் பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பானோட கும்பலே இங்கே உட்காந்துருக்கு. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஈவன் நீங்கள் ஒரு பீஸே இப்போ குகேஷ்க்கு இல்லைனா கூட இந்த பான்ஸ் எல்லாத்தையும் அவர் பாதுகாத்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக என் கேம் வந்து அவருக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படிங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 17வது மூலம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 34 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் ஃபார்மெட் வேறு ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 40 மூவ்ஸ்க்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடையாது. ஜஸ்ட் 2 hours சடன் டெத் மாதிரி. ஓகேங்களா? 2 hours முடிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மூவ்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு டைம் ஃபார்மெட் எப்போவுமே கேண்டிடேட்ஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ குயின் டேக்ஸ் F5 வந்து விளையாடுறாங்க. ஸோ குயின் டேக்ஸ் F5க்கு அப்புறம் குயின் டு E8, நைட் F7 வந்து விளையாடுறாரு. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த நைட் F7 ஸ்கொயரில். ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த ரூக்கை கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட 2 பான் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது.
இன்ஃபேக்ட் இந்த இம்பேலன்ஸ் நான் பிளாக்குக்கு தான் வந்து பெட்டர்னு சொல்லி சொல்வேன். ஸோ பிஷப் டு C8 வந்து போயிட்டு பான் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் FE1, அதுக்கப்புறம் நைட் B7 போகிறாரு. அதுக்கு பதில் இதே நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் வர்றதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது, லைக் நைட் B3. நைட் B3யும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் கேமில் நைட் B7 ஆடுறாரு. பிஷப் டு G5, ரூக் A7 வந்து விளையாடுறாரு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைட்டு C5ல வச்சிருக்கலாம். மேபி ஏன்னா இப்போ B3க்கு போனால் நம்ம C5க்கு வர முடியும். இப்போ இந்த பிஷப் இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு அப்படின்றதுக்காகவே நம்ம நைட் C5ல வச்சுருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். இல்லை அதுக்கப்புறம் பிஷப் F6, அதுக்கப்புறம் பிஷப் F6, அல்லது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஷப் டெக்ஸ் E6 வந்து இன்பிட்வீன் மூவ் மாதிரி விளையாடி குயின் அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நைட் H6 செக்கு. ரொம்ப திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடான லைன் வச்சுக்கோங்களேன். இந்த நைட் சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணால் ஒயிட் இஸ் வின்னிங் திஸ் கேம். அப்போ இந்த செக்குக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா கிங்கை தான் மூவ் பண்ணி ஆகணும். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் G7 செக், கிங் டெக்ஸ் G7. ஓகே, இதுக்கு மேலே ரொம்ப ஆழமாக போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நைட் C5 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கும். ரூக் A7 வந்து விளையாடுறாரு. இதனால் வந்து குகேஷ்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் நியூட்ரல் ஆயிருக்கு. ஓகேங்களா, கேம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் பொசிஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதாவது ஒரு மூவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூவாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு மூவ் வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணாலும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கேம் வந்து சாய ஆரம்பிச்சிடும். ஸோ பிஷப் டெக்ஸ் F6, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் F6, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D5. ஸோ இது வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு பிஷப் சாக்ரிஃபைஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் C டெக்ஸ் D5, அப்புறம் நைட் டெக்ஸ் D5 வந்து விளையாடுறாரு. ஸோ பிஷப் E7 திரும்ப பின்னாடி கொண்டு போயிடுறாரு. கொண்டு போனதுக்கப்புறம் குயின் டு G4 வந்து கொண்டு வராரு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரகுக்கு வந்து ட்ராயிங் சான்சஸ் வந்து இங்கே இருக்குது. அது வந்து நைட் H6 செக் அகெயின், கிங் H8 தான் போகணும். திரும்ப நைட் F6 செக், அந்த மாதிரி நம்ம கேமை ரிப்பீட் பண்ணலாம். அல்லது இந்த இடத்துல நீங்கள் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணாலுமே ட்ரா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ குயின் G4 செக் வைக்கலாம். பிஷப் G5, ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் குயினை வந்து இங்கே வைக்க முடியாது. ஸோ இந்த 2-3 பீஸ் கேமில் இல்லாது இருக்குது இல்லைங்களா, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் அந்த பீஸ் சாக்ரிஃபைஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் குயினை வச்சிங்கன்னா நமக்கு நைட் டெக்ஸ் E7 4 இருக்குன்றதுனால குயினை வைக்க முடியாது. நீங்கள் பிஷப் தான் வைக்கணும். பிஷப் வச்சிங்க அப்படின்னா குயின் டு D4 போய்ட்டு அன்டிஃபரெண்டாக இருக்கக்கூடிய ரூக் மேலே டைம் கெயின் பண்ணிவிட்டு ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக பான் E7 விளையாடி ஓரளவுக்கு கேமை வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும், அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டுக்கு நல்ல அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான லைன். பட் ஓகே, நம்ம வந்து கிளாசிக்கல் கேம் அப்படிங்கிறதுனால இன்னும் கூட டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம். பட் கேமில் வந்து குயின் டு G4 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு D8. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய முடிச்சு வந்து போட்டிருக்கிறாரு. பட் அவர் கஷ்டப்பட்டு அந்த முடிச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துக்கிட்டே வராரு. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த முடிச்சு உடைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நைட் டெக்ஸ் D8, அதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்ப குயின் டு D4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் ஒயிட்டுக்கு. பட் அவர் வந்து நைட் டெக்ஸ் D8 விளையாடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பீஸ் சாக்ரிஃபைஸ்க்கு அவருக்கு எந்த ஒரு பெரிய காம்படிஷனுமே கிடையாது. இப்போ குயின் டு D4 விளையாடவும் அவர் ரூக் B7 சிம்பிளாக ஆடுறாரு. ரூக் E4 லிஃப்ட் பண்ணுறாரு, ஏதாவது அட்டாக் பண்ணலாம் இல்லை டபுள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு E5ல பிஷப் F6 போட்டு குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. குயின் E3 ட்ரா பண்ணதுக்கப்புறம் பிஷப் E7 போயிடுறாரு. பான் டு H4. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரகுக்கு 2 நிமிஷமும் குகேஷ்க்கு 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் வித்தவுட் இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து 30வது மூவ். இன்னும் 10 மூவ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேரோட கிளாக்கை ஆட் பண்ணால் கூட 5 நிமிஷத்தில் 10 மூவ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட 20 மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் சைட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ குயின் C6, அதுக்கப்புறம் பான் H5, பிஷப் C5 வந்து விளையாடி திரும்ப குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் G5 போகுது. குயின் G5 போனதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் H6 போடுறாரு. பட் இருந்தாலும் 7th ரேங்க் டிஃபென்ஸில் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் F2 விளையாடின உடனே ப்ரக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. எஸ், ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. இது சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்போ ஒரு பான் நீங்கள் டவுனாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோல் பீஸ் நீங்கள் டவுனாக இருக்கீங்க. இது கம்ப்ளீட்லி ரிசைனபிள் பொசிஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு ஈவன் நீங்கள் வந்து பெஸ்ட் மூவ்ஸ் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி விளையாடினா கூட, லெட்ஸ் கிங் H1 அன்பின்னிங் த கிங், ரூக் F5 அட்டாக்கிங் த குயின், அதுக்கப்புறம் குயின் D8 செக் வைக்கலாம், பிஷப்பால் பிளாக் பண்ணலாம், நைட் C3 போட்டு நம்ம அந்த பின்லேருந்து வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓகே, அந்த ரூக் அட்டாக்கில் இருக்குது, ரூக் பின்னில் இருக்குது. ரூக் H5 செக் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த ரூக்கு கூட அன்பின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் H6 வேறு இருக்குது. இப்போ 2 பான் டவுனு, ஒரு பீஸ் டவுனு. சரி ஓகே, அப்போ கூட பரவாயில்ல. ரூக் F1 த்ரெட்னிங் த மேட், ரூக் F7 ஆச்சு நம்ம பிளாக் பண்ணிடலாம். சரி ஓகே, ரூக்கை ட்ரேட் பண்ணால் பிஷப் இன்டு F7. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக பொசிஷனில். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒயிட் இஸ் டெட் லாஸ்ட். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். ஏன்னா இது வந்து கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஈஸி ப்ரகுக்கு, குகேஷ்க்கு. இந்த காரணத்தினால இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 33வது மூலை ரூக் டெக்ஸ் F2க்கு அப்புறம் பிரக்னானந்தா வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து தன்னுடைய முதல் விக்டரியை வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருக்கிறாரு. அதாவது ஃபிடேவோட கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டில். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கிறாரு. ஸோ ப்ரக் எப்படி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
ஏன்னா இது வந்து டபுள் ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறதுனால இன்னொரு முறை மோதுவாங்க. இப்போ வந்து அவர் ஒயிட்டாகவும் இவர் பிளாக்காகவும் இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய சண்டே டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கும் நம்ம கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சண்டே கிளப் டோர்னமெண்ட் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். 10+5 ஃபார்மெட்டில் 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்விஸ் நடக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கலந்துக்கலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹200. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் தான் வந்து விளையாடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம கிளப் மெம்பர்ஸ் நிறைய பேர் சஜஷன் பண்ணதுனால நம்ம வந்து இப்போ கேஷ் ப்ரைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹300, செகண்ட் ப்ரைஸ் வந்து ₹200. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளப் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த கிளப் பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மார்ச்லேருந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அந்த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் நான் கப்பு கொடுத்துருந்தேன். யாராவது அதிகமாக ஒரு கிளப் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒரு கப்பு கொடுத்துருந்தேன். பட் கொடுக்க போகிறோம், இந்த வாரம் தான் கொடுக்க போகிறோம். ஒருத்தர் மட்டும் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த முறை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பேருக்கு, அதாவது டாப் 3ல வருவாங்க இல்லையா கிளப் பாயிண்ட்ஸில். சரி, நீங்கள் வந்து ஒரு 4 வாரம் வரீங்க இல்லை 3 வாரம் வரீங்க, உங்கள் கிளப் பாயிண்ட்ஸ் வந்து 30, இன்னொருத்தர் வருது ஒரு 25, இன்னொருத்தர் 20 அப்படின்னா ஸோ இவங்க டாப் 3ல இருக்காங்க அப்படின்னா 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு சொல்லி அவங்கள ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம கிளப்பை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.